வணக்கம். செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டாரா என்ற தகவல் தற்பொழுது நேற்று இரவு முழுவதுமாக பூகம்பமாக தமிழகத்தில் வெடித்திருக்கிறது. 39வது முறையாக செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, செந்தில் பாலாஜியின் ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்றால் அவரது சகோதரர் அசோக்குமார் அவர்கள் சரணடைய வேண்டும். அப்பொழுதுதான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் என்று நீதிபதி அள்ளி அவர்கள் தெரிவித்துவிட்டார். இந்த சூழ்நிலையில்தான் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் கடந்த 1 ஆண்டுகளாக தேடப்படும் நபராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திடீரென்று அவர் கொலை செய்யப்பட்டதாக வெளியான தகவல் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நிச்சயமாக திமுகவின் பிடியில் இருக்கக்கூடிய அசோக்குமார் அவர்கள் இதுவரை அவரது சொந்த வீட்டிற்கோ அல்லது அவரது உறவினர்களுக்கோ மனைவிக்கோ மகன்களுக்கோ எந்த ஒரு தொலைபேசியின் மூலமாக தகவல்களை தெரிவிக்கவில்லை என்றும் இதுவரை தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. திமுகவினரால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற தகவல்களும் நேற்று இரவு முழுவதுமாக தகவல்கள் தற்பொழுது கசிந்துள்ளது. செந்தில் பாலாஜி அவர்கள் இதை பற்றி கேட்கும் பொழுது, எனது சகோதரருக்கு ஏதாவது ஆகியிருந்தால், அதுவும் திமுகவினரால் நடந்திருந்தால் அனைத்து உண்மைகளையும் கூறி சரணடைந்து விடுவேன் என்பதற்கேற்ப அவர்களது பதில்களும் நேற்று இரவே இருந்திருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சட்டத்திற்கு விரோதமாக பணப்பரிவர்த்தனை அனைத்தையுமே செந்தில் பாலாஜியை விட அவரது சகோதரர் அசோக்குமார் அவர்கள்தான் முன்னிலை நின்று செயல்பட்டதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. 100 நபர்களிடம் வேலை வாங்கி தருவதாக அதிமுகவின் ஆட்சியில் செந்தில் பாலாஜிக்கு தெரியாமல் அவரது சகோதரர் தான் பணத்தை வாங்கியதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது வரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் லிஸ்டில் முதல் குற்றவாளி அசோக்குமாரின் பெயரில்தான் இருக்கிறது. 2வது குற்றவாளியாகத்தான் செந்தில் பாலாஜி அவர்களது பெயர் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அசோக்குமார் அவர்களது கொலை செய்யப்பட்டிருந்தாலோ அது திமுகவை சார்ந்தவர்களாக இருந்தாலோ உண்மைகளை கூறி சரணடைந்து விடுவதாக செந்தில் பாலாஜி அவர்கள் திடுக்கிடும் தகவல்களையும் கூறியிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த செய்தி கேட்டவுடனே செந்தில் பாலாஜியின் மனைவியும் அசோக்குமாரின் மனைவியும் கதறி அழுதுள்ளதாகவும் 175 கோடிகளுக்கு மேலாக பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட கரூர் பங்களாவும் தற்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு விசேஷமும் நடைபெறாமல் ஒட்டுமொத்த குடும்பமும் தற்பொழுது சோகத்தில் மூழ்கியிருக்கிறது. பாதி சொத்துக்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பிடியில் இருக்கக்கூடிய நிலையில் திடீரென்று செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் பற்றியான இந்த தகவல் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் ஏற்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளிவர வேண்டும் என்றால் இதுதான் செய்ய வேண்டும் என்று திமுகவினர்கள் மறைமுகமாக செய்திருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது.